லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. நேயர்களே, இன்றைய நம் ஒலிபரப்பு உங்களுக்கு வழங்கவிருப்பன தடம் தந்த தகைமை, அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. இறையாட்சி உங்கள் நடுவேயே. இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது. இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் உங்கள் நடுவேயே செயல்படுகிறது என்றார் இயேசு. இறையாட்சி பற்றிய இயேசுவின் போதனைகள் பரிசேய சதுசேய குழுமங்களுக்கு நகைப்பாக தென்பட்டன. தாங்கள் நேர்மையாக நேர்த்தியாகவே வாழ்வதாக கருதினர். எனவேதான் இயேசுவிடம் அவ்வப்போது பற்பல கேள்விகளை எழுப்பினர். யூதர்களின் பார்வையில் இந்த உலகம் கடவுளிடமிருந்து வெகு தொலைவில் உள்ளது. அப்படியானால் எப்படி எப்போது அந்த கடவுளாட்சி இங்கு வந்து கரை சேரும் என எண்ணியே இக்கேள்வி அவிழ்க்கப்பட்டது. யாவே வந்தால் ஏற்கனவே உள்ள சட்டங்களின் அடிப்படையில் யாவும் நெறிப்படுத்துவார் என்ற நம்பிக்கை யூத சமூகத்துள் நிலவியது. ஆனால் அந்த யாவே தங்கள் வழியாக தங்களைச் சூழ வாழ்வோர் வழியாக செயல்பட விழைகிறார் என்பதை மறந்தனர். உங்கள் நடுவேயே என்னும் சொல்லால் கடவுளின் எண்ணம், திட்டம், செயல்பாடு நமக்குள் செயல்படுகிறது. அதை செயல்பட விடாமல் நாம் தடுக்கின்றோம் என்பதே உண்மை. இறைவா, நன்மனிதர்கள் நற்செயல்கள் வழியாக உம் இருப்பை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றீர். அதனை உணரும் உள்ளம் தாரும். அன்னை ஓர் அதிசயம். பெரியநாயகி அன்னை திருத்தலம், கோணான்குப்பம், தமிழ்நாடு. தாய் மரியாள் அழைக்கின்றாள் மாண்ட நம்மையே, வாழ்ந்து காட்டும் பக்தர்களாய் நாமும் மாறவே. கிபி முதல் நூற்றாண்டிலேயே திருத்தூதர் புனித தோமையார் வழியாக வட தமிழ்நாட்டில் இறையாட்சி விழுமியங்கள் மக்களால் அறியப்பட்டு கிறிஸ்தவம் பரவத் தொடங்கியது. புனித தோமையாருக்கு பின்னர் கிறிஸ்தவத்தை தன்முனைப்போடு செயல்படுத்த, பொறுப்புணர்வோடு உழைக்க, சீர்திருத்த விளைவுகளை நிலைநாட்டிட, சீரிய வழியில் வழிநடத்திட தகுந்த தலைமையின்மையால் கிறிஸ்தவம் வீழ்ச்சியடைய தொடங்கியது. இதன் தொடர்ச்சியாக பிற தமிழக பகுதியில் வாழ்ந்திருந்த கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ கலாச்சார மதிப்பீடுகள், திரு அவையின் தொடர்பின்மை போன்ற காரணங்களாலும் கிறிஸ்தவம் தேய்பிறையானது. ஆனால் இவ்வேளைகளில் சேர நாட்டின் அரசியல் பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையான சந்தை வாணிபத்திற்கும் முழுமுதற் காரணமாக இருந்த கிறிஸ்தவத்தை சேர மன்னர்கள் வெண்சாமரம் வீசி வரவேற்றனர். இதனால் மக்களிடையே சமத்துவம், சகோதரத்துவம், நீதி, கடமை, அன்பு, மாண்பு, பொறுமை அனைத்தும் ஏற்பட்டு எழுச்சியடைந்தனர். இவ்வெழுச்சியைக் கண்டு வெறுப்புற்ற தஞ்சையை மையமாக கொண்டு கோலோச்சிய சோழர்கள் சேரர்கள் மீது கொண்டிருந்த பகைமையால் வெளிப்படையாக கிறிஸ்துவ மறையை வளரவிடவில்லை. இத்தகைய கடும் எதிர்ப்பினால் ஏறக்குறைய 15 நூற்றாண்டுகள் தமிழகத்தின் வடபகுதிகளில் கிறிஸ்தவ சமய பணிகள் மேற்கொள்ளப்படாமல் கிறிஸ்தவத்தின் இருண்ட காலமாக திகழ்ந்தது. 16ஆம் நூற்றாண்டில் இயேசு சபையினர், போர்ச்சுகீசியர், பிரெஞ்சு வேத போதக சபையினர்களால் கிறிஸ்தவம் மீண்டும் துளிர்விடத் துவங்கியது. குறிப்பாக இயேசு சபையின் அருள் பணியாளர்களான புனித சவேரியார், ராபர்ட் தி நோபிலி, புனித அருளானந்தர், வீரமாமுனிவர் ஆகியோரின் நற்செய்தி அறிவிப்பால் இருளில் வாழ்ந்த மக்கள் வெளிச்சத்தை காணத் துவங்கினர்.
விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டைக்கு அருகே மங்கலம்பேட்டையை அடுத்து அமைந்துள்ளது கோணான்குப்பம் என்கிற சிறிய கிராமம். இந்த கிராமத்தில்தான் இயேசு சபை துறவியான வீரமாமுனிவர் முதன்முதலாக கட்டிய தேவாலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால், இங்கு வீற்றிருக்கும் அன்னை மரியா புடவையும் நகைகளும் அணிந்திருப்பார். இந்த மாதாவுக்கு பெரியநாயகி அன்னை என்று பெயர். வீரமாமுனிவர் வரைந்த ஓவியத்தின் அடிப்படையில் இந்த திருவுருவச் சிலை உருவாக்கப்பட்டது. இந்த தேவாலயம் கட்டப்பட்டதன் பின்னணியில் சுவாரஸ்யமான கதை ஒன்று உண்டு. ஆரியனூர் என்று இப்போது அழைக்கப்படும் கோணான்குப்பம் பழங்காலத்தில் செழிப்பான குறுங்காடாக இருந்தது. அங்கு அதிகமாக வாழ்ந்த ஆடு மேய்ப்பவர்களின் காரணமாக கோணார்குப்பம் என்ற பெயர் பெற்றது. அது பின்னர் கோணான்குப்பம் என மாறியது. இந்த காட்டில் பெரிய ஆலமரம், அருகில் ஒரு குளம், அதை சுற்றி முட்புதர்கள், வன மல்லிகை செடிகள், இலுப்பை மரங்கள், பலவித காட்டு மரங்கள் நிறைந்து காணப்பட்டன. விலங்குகளும் மிகுந்திருந்தன. அப்பகுதி மக்கள் பெரும்பாலும் ஏழைகள். ஆடு மாடுகள் மேய்ப்பதையும் விவசாயத்தையும் தொழிலாக கொண்டிருந்தனர். அக்காடு பாளையக்காரர்களின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. அங்கிருந்த விறகுகளை பயன்படுத்தி மக்கள் எளிமையாக வாழ்ந்து வந்தனர். வீரமாமுனிவர் சிறு வயதிலிருந்தே அன்னையின் மீது பேரன்பும் விசுவாசமும் கொண்டவர். மரியன்னையின் புகழை பரப்பும் நோக்கில் தமது பணித்தளத்தில் இருந்து தோள்பையில் 2 மாதா திருவுருவங்களை கொண்டு கையில் கோல் பிடித்தபடி இந்திய துறவி உடையணிந்து கால்நடையாக பயணித்தார். அந்த பயணத்தில் ஆரியனூரின் குறுங்காட்டை கடக்க நேர்ந்தது. களைப்பால் சோர்ந்து காட்டின் அழகில் மகிழ்ந்து ஆலமரத்தடியில் அமர்ந்த அவர் மார்போடு 2 திருவுருவச் சிலைகளையும் அணைத்தவாறே தூங்கினார். அப்போது அங்கு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்கள் முனிவரின் கையில் இருந்த அழகிய மாதா திருவுருவச் சிலைகளை பார்த்து ஆச்சரியமடைந்தனர். முனிவர் தூங்கிக் கொண்டிருப்பதை பயன்படுத்தி 2 திருவுருவச் சிலைகளில் ஒன்றை எடுத்துச் சென்று அடர்ந்த முட்புதருக்குள் மறைத்துவிட்டனர். பிறகு விழித்த வீரமாமுனிவர் ஒரு திருவுருவச் சிலை காணாமல் போனதை அறிந்து வருந்தினார். தேடியும் கிடைக்காததால் மனவேதனையுடன் மீதமிருந்த ஒரே திருவுருவச் சிலையை ஏந்தி கொண்டு பயணத்தை தொடர்ந்தார். வழியில் அந்த காட்டுக்குச் சொந்தக்காரரான கச்சிராயர் என்ற பாளையக்கார ஜமீனை மரியாதை நிமித்தமாக வீரமாமுனிவர் சந்தித்து பேசினார். அப்போது தன்னிடமிருந்த மாதா திருவுருவச் சிலைகளில் ஒன்று காணாமல் போனதை அவரிடம் கூறி அன்னையின் புகழை பற்றி பேசினார். கச்சிராயர் செல்வமும் அதிகாரமும் கொண்டிருந்தாலும் தனக்கு ஒரு ஆண் வாரிசு இல்லாத வேதனையை வீரமாமுனிவரிடம் பகிர்ந்தார். அதற்கு வீரமாமுனிவர், அன்னையிடம் வேண்டுங்கள், அவள் உங்களுக்கு குழந்தையை அருள்வார் என்று நம்பிக்கையுடன் சொன்னார். அதன் பிறகு ஒரு நாள் ஆண்வாரிசு இல்லையே என்ற ஏக்கம் கவலையுடன் கச்சிராயர் தூங்கிக் கொண்டிருந்த வேளையில் நிறை வெளிச்சத்தில் அழகுருவமாய் அன்பு ததும்ப கச்சிராயரின் கனவில் அன்னை தோன்றி, கச்சிராயரே, நான் கானகத்தில் தனித்திருக்கிறேன். எனக்கு ஒரு ஆலயம் அமைத்து கொடுத்தால் குலம் விளங்க ஓர் ஆண்மகனை தருவேன் என்று அருள்வாக்குரைத்து மறைந்தார். வியப்புடன் கச்சிராயர் அன்னையை தேடி காட்டிற்குள் சென்றார். குறுங்காடான கோணான்குப்பத்தை கச்சிராயர் அடைந்து தமது பணியாளர்களிடம் தூய்மைப்படுத்தும்படி கட்டளையிட காடு சீர் செய்யப்பட்டு கொண்டிருந்த வேளையில் ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் அன்றொரு நாள் வீரமாமுனிவரிடமிருந்து எடுத்து மறைத்து வைத்த அன்னையின் திருவுருவச் சிலை இருந்த புதருக்கு அருகில் இரத்தம் பீரிட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இச்செய்தி அறிந்த பாளையக்கார கச்சிராயர் அவ்விடத்தை மிகவும் கவனமாக தூய்மைப்படுத்தச் சொல்ல, ஆலமரமும் குளமும் கொண்ட அங்கே அன்னையின் சுரூபம் இருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்து ஆனந்தத்தில் கண்ணீர் விட்டார். தாம் கனவில் கண்ட அன்னையின் உருவமும் புதரிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட திருவுருவச் சிலையும் ஒரே மாதிரியாய் இருப்பதைக் கண்டு வியப்படைந்தார். அவ்விடத்தில் அன்னையின் திருவுருவ சிலையை வைத்து அன்று முதல் வழிபடத் தொடங்கினார். அன்னையின் வாக்கு கிணங்கிய அற்புதத்தை நினைத்து கச்சிராயர் அந்த இடத்திலேயே சிறிய ஆலயம் ஒன்றை கட்டினார். வீரமாமுனிவர் பின்னர் அந்த இடத்துக்கு திரும்பிய போது தாம் இழந்த அன்னையின் திருவுருவச் சிலையை மக்கள் ஆலயத்தில் வழிபடுவதை பார்த்து மகிழ்ந்தார். அங்கே மக்கள் கொண்டிருந்த பக்தியைக் கண்டு பெரிய ஆலயம் அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பணியை தொடங்கினார். மக்களின் ஒத்துழைப்புடன் 1720 இன்றும் நாம் காணும் அழகிய ஆலயம் கட்டப்பட்டது. இதுவே வீரமாமுனிவர் கட்டிய முதல் ஆலயம். இந்த அழகிய ஆலயத்தை போர்ச்சுகீசிய பாணியில் கட்டி முடித்த வீரமாமுனிவர்
அன்னையின் திருவுருவ சிலையானது இந்திய கலாச்சாரப்படியே இருக்க வேண்டும் என்ற ஆவலில் தமிழ் மரபுப்படி சேலை உடுத்தி ஆபரணங்கள் அணிவித்து சிரசில் கிரீடத்தை கொண்டவளாக கையில் இயேசுபாலனை ஏந்தியவாறு காட்சி தரிய சித்திரத்தை தம் கைப்பட வரைந்து சென்னை மயிலை பேராயரிடம் சென்று இதற்கான ஒப்புதலையும் பெற்று அத்துடன் இல்லாமல் தாம் வரைந்த அன்னையின் ஓவியத்தை திருவுருவச் சிலையாக பிலிப்பீன்ஸ் நாட்டின் மணிலா நகரிலிருந்து செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையையும் வைத்தார். ஆயரும் சம்மதிக்க மணிலாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட 10 அடி உயரம் கொண்ட மரக்கட்டையால் செய்யப்பட்ட அழகிய அன்னையின் திருவுருவச் சிலைக்கு பெரியநாயகி அன்னை என்று பெயரிட்டு மகிழ்ந்தார். இந்த திருவுருவச் சிலை தற்போது வீரமாமுனிவர் கட்டிய ஆலயத்தின் பீடத்திற்கு பின்புறமாக உயரத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இன்று வரை பெரியநாயகி அன்னை எண்ணற்ற அற்புதங்களால் மக்களை ஆசிர்வதித்து வருகிறார். போர்ச்சுகீசிய பாணியில் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தின் சுவர் ஏறக்குறைய 3 அடி கனம் கொண்டது. ஒரே நேரத்தில் 50 பேர் மட்டுமே இங்கு அமர்ந்து வழிபாட்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க முடியும். இவ்வாலயத்தின் சிறப்பு என்னவெனில், வீரமாமுனிவர் தமது பணிவாழ்வில் கட்டிய ஆலயங்களில் முதல் ஆலயம் இதுவே ஆகும். ஆலயத்தின் வெளிப்புறத்திலும் உட்புறத்திலும் பின்னர் பணிபுரிந்த அருட்தந்தையர்கள் சில பராமரிப்பு பணிகளை செய்திருந்தாலும் போர்ச்சுகீசிய பாணியில் கட்டப்பட்ட ஆலயத்தின் அழகும் அமைப்பும் வீரமாமுனிவர் கட்டியவாறே இன்றும் மாற்றப்படாமல் பொலிவுடன் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. பின்னர் வீரமாமுனிவர் கட்டிய கோவிலை சுற்றி சிலுவை பாதை நிலைகள், அருங்காட்சியகம், ஆராதனை ஆலயம், ஆலயத்தில் பெரியநாயகி அன்னையின் வரலாற்று ஓவியங்களை அமைத்தல் என புதுப்பித்தல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதோடு செண்பகனூரில் உள்ள ஆய்வுக்கூடத்திலிருந்து வீரமாமுனிவர் ஆலயத்தை பற்றி எழுதிய கல்வெட்டு பெறப்பட்டு கோவிலின் வலது புறத்தில் வைக்கப்பட்டது. அன்னையின் இரக்கத்தையும் அன்பையும் பரிந்து பேசுதலையும் நம்பும் எண்ணற்ற குழந்தை செல்வம் இல்லாத தம்பதியர் அன்னையிடம் வேண்டி குழந்தை செல்வத்தை பெற்று வருகின்றனர். திருமண வரன் அமையாதவர்களுக்கு அன்னையின் கருணையால் திருமணம் நடந்து வருவதால் புதுமண தம்பதிகளாக கோணான்குப்பம் வந்து நன்றி செலுத்துகின்றனர். அவ்வளவு அற்புதங்கள் நாள்தோறும் நடந்து வருகின்றன. இதனால் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலம், வெளிநாடுகளில் இருந்தும் பல மக்கள் அன்றாடம் வந்து இறைவேண்டல் செய்து பெரியநாயகி அன்னையின் ஆசிர்வாதங்களை பெற்றுச் செல்கின்றனர். நாம் ஒவ்வொருவரும் இறையன்பை விட்டு விலகாதிருக்க நம்மை நோக்கி வரும் அன்னை மரியின் பாசத்தை உணர்ந்தவர்களாக அன்பில் நிலைத்திருப்போம். இறைவன் வாழும் சீயோன் நகரமே, யாவே தங்கிய சீனாய் சிகரமே. இறைவன் வாழும் சீயோன் நகரமே, யாவே தங்கிய சீனாய் சிகரமே. அழிந்திடா பேழையே, அழகான சோலையே, விண்ணக வாசலே, மாசில்லாத கன்னியே, ஆணவத்தை தாட்சியினால் ஆளும் ஜெபமாலையே. மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரைச் சொல்ல, அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூ பூக்கும் நந்தவனம் போல் எந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன்னருளால். அன்னைவோர் அதிசயம் என்ற தலைப்பில் பெரியநாயகி அன்னை திருத்தலம் குறித்து இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். தனது உடன் சகோதரர்கள் மீது அன்பு கொண்டு பிறரன்பு பணிகளாற்றி புரிதல் மற்றும் பொறுமை உணர்வுடன் அவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர் புனித அல்போன்ஸ் தே லிகோரி என்றும், கடவுளின் எல்லையற்ற இரக்கத்தின் ஒரு புலப்படும் அடையாளமாக அவர் மாறினார் என்றும் வாழ்த்துச் செய்தி ஒன்றில் கூறியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஆகஸ்ட் 20 புதன்கிழமை மற்றும் 21 வியாழன் ஆகிய நாட்களில் கொலம்பியாவின் பொகோட்டாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 17வது பன்னாட்டு அறநெறி இறையியல் மாநாட்டின் பங்கேற்பாளர்களுக்கு அனுப்பியுள்ள வாழ்த்து தந்தி செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. திருத்தந்தை அவர்களின் வாழ்த்துச் செய்தியானது திருப்பீடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் கையெழுத்திடப்பட்டு பொகோட்டாவின் தூய அல்போன்சா பல்கலைக்கழகத்தின் முதல்வர் தந்தை
அருள்பணி ஆஸ்கார் பயஸ் பின்தோ அவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மாநாட்டின் அமைப்பாளர்களையும் பங்கேற்பாளர்களையும் மனதார வாழ்த்தியுள்ள திருத்தந்தை அவர்கள், இம்மாநாட்டின் இந்நாட்கள் தற்போதைய சவால்கள், மாற்றங்கள் மற்றும் மோதல்களை பிரதிபலிக்க ஒரு சாதகமான வாய்ப்பாக இருப்பதாகவும், இயேசு கிறிஸ்துவில் அவர்களின் முழுமையை கண்டறியும் என்று நம்புவதாகவும் அச்செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். உடனிருப்பு, எளிமை, அறிவு, வாழ்க்கைக்கான உரையாடல் ஆகியவற்றின் பாதையே உண்மையான பணிக்கான பாதை என்றும், கடவுளின் அன்பு வெளிப்படும் இடமாகவும், முக்கியமான தீர்வுகள் எடுக்கப்படும் இடமாகவும் கடவுள் பாலைவனத்தை மாற்றுகின்றார் என்றும் எடுத்துரைத்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஆகஸ்ட் 22 வெள்ளிக்கிழமை முதல் 27 ஞாயிற்றுக்கிழமை வரை இத்தாலியின் ரிமினியில் நடைபெறவுள்ள மக்களிடையே நட்புறவை வளர்க்கும் 46வது கூட்டத்திற்கு அனுப்பியுள்ள செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. திருப்பீடச் செயலர் கர்தினால் பியேத்ரோ பரோலின் அவர்கள் கையொப்பமிடப்பட்டு அனுப்பப்பட்டுள்ள இச்செய்தியில், எதிர்நோக்கின் அடையாளமாகவும் அழைப்பாகவும் இருக்கும் இக்கூட்டமானது பாலைவனமான இடங்களை செங்கற்களால் கட்டுவோம் என்ற கருப்பொருளில் சிறப்பிக்கப்பட இருக்கின்றது என்றும், விளக்கப்பட்ட கல்லாக இருந்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட விலைமதிக்கப்பட்ட மூளைக்கல்லாக இருக்கின்றார்கள் என்ற மகிழ்வுடன் வாழவும் வலியுறுத்தியுள்ளார் திருத்தந்தை. எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்ற இந்த எதிர்நோக்கின் யூபிலியாண்டின் கருப்பொருளை நினைவு கூர்ந்துள்ள திருத்தந்தை அவர்கள், நிராகரிக்கப்பட்டதும் வாழ்க்கைக்கு பொருத்தமற்ற இடமுமாக இருக்கும் பாலைவனமானது கடவுள் மக்கள் சந்திக்கும் இடமாக இருக்கின்றது என்றும், கடவுளின் அன்பு வெளிப்படும் இடமாகவும், முக்கியமான தீர்வுகள் எடுக்கப்படும் இடமாகவும் பாலைவனத்தை அவர் மாற்றுகின்றார் என்றும் எடுத்துரைத்துள்ளார். வன்முறை, வெறுப்பு மற்றும் இறப்பு போன்ற சூழ்நிலைகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் உலகில் ஆயுதங்களற்ற அமைதியான உலகிற்காக நாம் அனைவரும் ஜெபிப்போம் என்றும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வலியுறுத்தியுள்ளது போல, ஆகஸ்ட் 22 வெள்ளிக்கிழமையை ஜெபம் மற்றும் நோன்பிற்கான நாளாக அனுசரித்து அமைதியான உலகிற்காக அன்னை மரியின் துணையினை நாடுவோம் என்று கூறினார் கர்தினால் மத்தேயோ ஜூப்பி. ஆகஸ்ட் 21 புதன் மறைக்கல்வி உரையின் இறுதியில் எடுத்துரைத்த ஜெப விண்ணப்பங்களின் போது, பாலஸ்தீனம், உக்ரைன் மற்றும் போரினால் துன்புறும் உலகின் மக்களுக்கு அமைதி மற்றும் நீதி வேண்டி ஜெபிக்க திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வலியுறுத்தியதை உறுதிப்படுத்தும் வண்ணம் இத்தாலிய ஆயர் பேரவையினருக்கு இவ்வாறு எடுத்துரைத்தார் பொலோக்னா உயர் மறைமாவட்டத்தின் பேராயரும் இத்தாலிய ஆயர் பேரவையின் தலைவருமான கர்தினால் மத்தேயோ ஜூப்பி. இதேபோல் கர்தினால் பால்தோ ரெய்னா அவர்கள் திருத்தந்தை வலியுறுத்தும் இஜெப நாளை கடைபிடிக்க ரோம் மறைமாவட்ட மக்களுக்கு வலியுறுத்தியுள்ளார். அமைதி என்பது ஓர் ஆன்மீக கற்பனை அல்ல, அது ஒரு தாழ்ச்சியான பாதை என்றும், அன்றாட செயல்களால் ஆனது, பொறுமை, துணிவு, கேட்டல், செயல்படுதல் ஆகியவற்றோடு பின்னி பிணைந்துள்ளது என்றும் கூறினார் கர்தினால் ஜூப்பி. நமது காலத்தின் சிக்கலான சவால்களுக்கு அர்த்தமுள்ள வகையில் பதிலளிக்கக்கூடிய கல்விக்கான முன்னோக்கிய சிந்தனை அவசியம் என்றும், அனைத்து கூறுகளையும் உள்ளடக்கிய கல்வி அணுகுமுறை முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் வலியுறுத்தினார் அருள்பணி டோம்னிக் சாவியோ. அண்மையில் கல்கத்தாவின் பார்க் சர்க்கஸில் உள்ள கிறிஸ்து அரசர் ஆலயத்தில் அருள்பணி மெர்வின் கராபியாத் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய போது இவ்வாறு கூறினார் கல்கத்தாவில் உள்ள தூய சவேரியார் கல்லூரியின் முதல்வர் அருள்முனைவர் டோம்னிக் சாவியோ. 21ஆம் நூற்றாண்டில் கல்வியை மறுபரிசீலனை செய்தல், உள்ளடக்கிய தன்மை மற்றும் மாற்றத்தை நோக்கி ஒரு முன்னுதாரணமான மாற்றம் என்ற தலைப்பில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் உரையாற்றிய தந்தை அவர்கள், சமூக பொறுப்பு, இரக்கம் மற்றும் மதிப்புகளில் அடித்தளமாக உள்ள மாணவர்களை உருவாக்குவதற்கான உலகளாவிய அப்போஸ்தலிக விருப்பங்களை கல்வி கட்டமைப்புகளில் ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.